ஐஎன்ஆர் ப்ரோ கேட்டிருக்க இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஐக்யூ ஜீனேனா மோட்டோ G85 இல்லாட்டி M35 இதில் எது நம்ம வாங்கலாம்? கிரைட்டீரியான்னு பாருங்களேன். குட் கேமரா, ஓகேஷ் பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் யூஐ, லாங் டேர்ம் யூஸ், பெட்டர் பேட்டரி லைஃப். சொல்ல போனால் இந்த 3 ஃபோனுமே இவங்க கேட்ட எல்லாமே 75 to 80% வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் அப்படின்னும் போது ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு ஃபோனை சொல்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போது இதில் கேலக்ஸி ஃபார் ஷோர் வீடியோ as well as உங்களுக்கு ஃபோட்டோஸ் ரெண்டுத்துலேயுமே பெட்டராக பண்ணும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஜீனைனும் சரி G85யும் சரி அதுவும் நல்ல டிவைஸ் தான். இன்றைக்கி நம்ம மக்கள் ஒரு சிலர் வந்து M35 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னும் போது சாம்சங்க்கு வந்து ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அடுத்த ஆப்ஷன் ஐக்யூ வச்சுக்கலாம், லாஸ்ட் ஆப்ஷனாக மோட்டோ G85 வச்சுக்கலாம். இது பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது தான் சொல்கிறேன். ஆனால் சொல்ல போனால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் ப்ரோ மெயின். ஏன்னா நீங்கள் G85ல வந்து இப்போ சப்போஸ் மோட்டோவோட எல்லா ஆக்ஷன்ஸும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மோட்டோவில் சூப்பராக இருக்கும். இல்லாட்டி Z9ஓட அந்த பிரைமரி சென்சார் மட்டும் எனக்கு போதும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா Z9 நல்லாயிருக்கும். ஓவராலாக எல்லாமே டாப் நாச்சாக இருக்கணும்னு நினைக்கும் போது தான் என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு M35 உள்ள வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுது.